दिल लगी कि तेरे दिल को दिल लगी न लगे, दिल लगी कि तेरे दिल को दिल लगी न लगे. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பழந்தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கி வரும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்க்கறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். காயும் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இறக்குனா இன்னும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.